விஜய் த்ரிஷா கோவாக்கு வந்து போனது யாருக்குமே அப்போ தெரியல. நேதி தான் வந்து அது சமூக வலைதளத்தில் அந்த பிக்சர்ஸ்லாம் வெளில வந்தது. உங்களுக்கு எப்படி தெரியும்? நானும் அந்த ஃப்ளைட்டை ஓட்டிகிட்டே போனேன். சார்ட்டர் ஃப்ளைட் விமானி நான் தான். திருமணத்துக்கு திரிஷா விஜய் 2 பேரும் தனி விமானத்தில் போகிறார்கள் என்கின்ற செய்தி சினிமா வட்டாரத்தில் முதலே வந்துருச்சு. கீர்த்தி சுரேஷுடைய திருமணத்தில் திரிஷா விஜய் வந்து விட்டார்களா என்று பணப்பெண்ணு பார்த்துட்டு தான் தலை கழுத்தை நீட்டும். ஒரு நாள் பாருங்க, உங்க எல்லாரும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேச போறாங்க. இப்போ பேசிட்டு தான் இருக்காங்க. யார்? இந்த கீர்த்தி சுரேஷ். எல்லாம் கீர்த்தி சுரேஷுடைய கணவர் ஆண்டனி, அவங்க அப்பா எல்லாம் எங்களுக்கு பேசிட்டு தான் இருக்காங்க. என்னைய கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்களே. அரசியல் பூரா திரிஷாவும் விஜயும் சார்ட்டர் ஃபிளைட்ல போறாங்க. யார் கல்யாணத்துக்கு? அவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா கூட போக கூடாது. நான் தப்பா சொல்லியம்மா. ஏன் தப்பா ஏமா எடுத்து கொடுக்குறீங்க? நான் தப்பாவே சொல்லியம்மா. சார்ட்டர் ஃபிளைட்ல சார்ட் பண்ணிட்டே போறாங்கன்னு சொல்றேன். வேற நான் என்ன சொல்றேன்? இது ஏன் சார் அவங்க வந்து பிராமின் ஸ்டைல்ல இந்த கல்யாணம் பண்ணாங்க? கீர்த்தி சுரேஷை பொறுத்தவரை ஒரு ஆச்சாரமான குடும்பத்தை சார்ந்தவர். ஆண்டனி இதுக்கு எந்த எதிர்ப்புக்கும் தெரிவிக்காமல் கோவாவில் தேர்ந்தெடுத்ததுக்கு காரணமே இந்த திருமண முறை, இந்து திருமண முறை முடிந்த பிறகு கிறிஸ்துவ முறைப்படி திருமணம் நடந்தது. அது அவங்களோட வந்து ஒரு தனிப்பட்ட விஷயமா தானே. நான் நடக்கக்கூடாதுன்னு சொல்லலையம்மா. நீங்க ஏன் என்னை சண்டைக்கு இழுக்கிறீங்க? அல்லு அர்ஜுன் அவர்கள் வந்து இப்போ அரெஸ்ட் ஆயிருக்கிற ஒரு விஷயம் எவ்வளவு பரபரப்பா பேசப்பட்டிருக்குன்றது உங்களுக்கு தெரியும்ல. ஆனா இப்போ வந்து இது ரொம்ப அரசியலா பார்க்கப்படுது. அவருக்கு எப்படி உடனே வந்து அரெஸ்ட் பண்ணி உடனே பெயில் கொடுத்து உடனே வெளில வந்துட்டாருன்னு ஏன் சார் இதுல இவ்வளவு பொலிட்டிக்கல்ஸ் வருது? சட்டம் தடை கடமையை செய்திருக்கு. அல்லு அர்ஜுனாவை கைது செஞ்சிருக்கு. அல்லு அர்ஜுனா இப்போ பல கோடி வருமான வரி கட்டுறவர். அவருக்கு கைது வாரண்டை பிறப்பித்த முதல் தரம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டை பெயில் கொடுக்கலாம். அவருக்கு அதிகாரம் இருக்கு. மூடர்களும் முட்டாள்களும் திரைப்பட உலகத்தை நம்பி தன்னை அழித்து கொள்ளுகிற ஒரு பெரும் போக்கு உள்ள ஒரு நாடு நம்ம தமிழ்நாடு, ஆந்திரா. சார், ஆந்திராவுக்கும் தமிழ்நாடு மட்டும் தான் இந்த மாதிரி. ஆனா கர்நாடகாலையும் கேரளாலையும் அந்த மாதிரி இல்லைன்றீங்களா? 100% இல்லை, 1000% இல்லை. கர்நாடகாலையும் கேரளா இல்ல. நீங்க எந்த சினிமாக்காரன் அரசியலை தீர்மானிக்க முடியாது. பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை அநாத ஆசிரமத்துக்கு எழுதி வச்சாருமா. காது கேளாதால் பள்ளி, கண் தெரியாத பள்ளி, வாய் பேச முடியாத பள்ளிக்கு ரஜினியுடைய சொத்துக்கள் பூரா அநாத ஆசிரமங்களுக்கு எழுதி வைக்கப்பட்டது. ஒரு வாரம் செய்தி வருமா? ஆமா, நாளை வரும் என்பதுதான். நாளை ரஜினி இன்னும் 4 படம் நடிப்பாரு, விஜய் இன்னும் 4 படம் நடிப்பாரு. பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு. சார் வணக்கம். 2 நாளைக்கு முன்னாடி தான் கேட்டேன், உங்களுக்கு என்ன எல்லா விஷயமும் தெரியுமான்னு. ராணுவ ரகசியமே வெளில வந்துருச்சுன்னு சொன்னீங்க சார். உண்மையாகவே எனக்கு ஒரு டவுட்டு சார். நீங்கள் பாலிடிக்ஸில் தான் நீங்கள் வந்து ஓகே எல்லா விஷயமும் பேசுகிறீங்க அப்படின்ட்டுன்னு. விஜய் த்ரிஷா கோவாக்கு வந்து போனது யாருக்குமே அப்போ தெரியல. நேதி தான் வந்து அது சமூக வலைதளத்தில் அந்த பிக்சர்ஸ்லாம் வெளில வந்தது. உங்களுக்கு எப்படி தெரியும்? நானும் அந்த ஃப்ளைட்டை ஓட்டிகிட்டே போனேன். சார்ட்டர் ஃப்ளைட் விமானி நான் தான். அதாவது இப்போ மோடி விமானி இல்லாமல் போவார், அதானி இல்லாமல் போக மாட்டார். அதே போல் இது சார் ஏன் சார் எங்கேருந்தோ எதையோ எல்லாத்தையும் லிங்க் பண்ணுறீங்க? அதாவது இந்த திருமணத்துக்கு திரிஷா விஜய் 2 பேரும் தனி விமானத்தில் போகிறார்கள் என்கின்ற செய்தி சினிமா வட்டாரத்தில் முதலே வந்துருச்சு. கீர்த்தி சுரேஷுடைய திருமணத்தில் விஜயும் திரிஷாவும் இல்லாமல் நீங்கள் மாப்பிள்ளை தாலி கட்டும்போது திரிஷா விஜய் வந்து விட்டார்களா என்று மணப்பெண்ணு பார்த்துட்டு தான் தலை கழுத்தை நீட்டும். இதுதான் உண்மை. ஒரு நாள் பாருங்க, உங்க எல்லாரும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேச போறாங்க. இப்போ பேசிட்டு தான் இருக்காங்க. யார்? இந்த கீர்த்தி சுரேஷ். எல்லாம் கீர்த்தி சுரேஷுடைய கணவர் ஆண்டனி, அவங்க அப்பா எல்லாம் எங்களுக்கு பேசிட்டு தான் இருக்காங்க. என்னைய கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்களே. சமூகம் பெரிய இடம் போலயே. சமூகம் பெரிய இடம். ஆமா, நம்ம ஏழை பத்திரிக்கையாளர் இடமா? குசேலர் மாதிரி, புலம குசேலர் மாதிரி நம்ம போகாத இடமே இல்லை. எல்லா இடத்துக்கும் போவோம். சொல்லுங்க.
இப்போ கீர்த்தி சுரேஷ் இந்த ஆண்டனி அப்படின்ற மாதிரி இந்த ஒரு கல்யாணம் நடந்தது இன்னும் ஒரு பெரிய சர்ச்சையை கிரியேட் பண்ணியிருக்குன்னா இது ஏன் சார் அவங்க வந்து பிராமின் ஸ்டைலில் இந்த கல்யாணம் பண்ணாங்க? அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுது. இல்லை, அது கீர்த்தி சுரேஷை பொறுத்தவரை ஒரு ஆச்சாரமான குடும்பத்தை சார்ந்தவர். இந்த ஆச்சாரம் என்பது எல் முனையளவும் விட்டு கொடுக்க முடியாது. இதை ஆண்டனியிடம் சொன்ன பிறகு ஆண்டனி இதுக்கு எந்த எதிர்ப்புக்கும் தெரிவிக்காமல் கோவாவில் தேர்ந்தெடுத்ததுக்கு காரணமே இந்த திருமண முறை, இந்து திருமண முறை முடிந்த பிறகு கிறித்துவ முறைப்படி திருமணம் நடந்தது. ஆனால் அது வெளியில் வரல. நீங்கள் கேரளாவினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயனுடைய மகளை நீங்கள் அந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு கட்சி மூத்த நிர்வாகி, ஒரு சிறுபான்மை முகமதியர் நீங்கள் இரண்டு பேரும் விரும்பிய பிறகு முதலமைச்சர் வீட்டில் அந்த திருமணம், அந்த முஸ்லீம் இளைஞன் பினராயி விஜயனுடைய மகளுடைய கழுத்தில் இந்து முறைப்படி தாலி கட்டு, அதை அந்த மணமகனே ஒத்துக்கொள்கிறார். மணமகளுடைய விருப்பத்தை மணமகள் ஒத்துக்கொள்கிறார். அப்போ அவ்வளவு பெரிய இடத்துல இப்படி நடக்குது. அப்போது கீர்த்தி சுரேஷுடைய விருப்பத்தின்படி கீர்த்தி சுரேஷ் முழுக்க எதை ஒத்துக்கொண்டார்னா, இந்து முறைப்படி, சனாதன முறைப்படி, ஆகம விதிப்படி என்னுடைய திருமணத்தை நான் உலகம் பூரா பார்க்கக்கூடிய அளவில் நான் முடிச்சுக்கிறேன். அதே போல் நீங்கள் கிறித்துவ முறைப்படி நீங்கள் எங்கே நடக்கிறீங்க? சர்ச்சில் செய்து கொள்ளுங்கள். இப்போ அடுத்த இன்னொரு கதைக்கு வர்றேன். நம்ம ஆதவ் அர்ஜுனுடைய திருமணமும் அதே கோவாவில் தான் நடந்தது. கோவாவில் ஆதவ் அர்ஜுன் இந்து முறைப்படி, ரெட்டி முறைப்படி திருமணம் நடந்தது. நடந்து முடிந்த பிறகு மணப்பெண் டெய்சி கிறித்துவ முறைப்படி மார்ட்டின் உடையார், கிறித்துவ உடையாருடைய மனைவி லீமா ரோஸ் சார்லஸ், இவர்கள் முறைப்படி நீங்கள் ஆதவ் அர்ஜுன் ரெட்டிக்கு கிறித்துவ முறைப்படி திருமணம் நடந்தது. இது நமக்கு தேவையில்லை. இது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். பாண்டியன் சார், நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இது வந்து அவங்க கிறிஸ்டியன் முறைப்படி வந்து ஏன் கல்யாணம் நடக்குது, ஏன் இந்து முறைப்படி கல்யாணம் நடக்குதுன்றதை நம்ம கமெண்ட் பண்ண முடியாது இல்ல பாண்டியன் சார்? அது அவங்களோட வந்து ஒரு தனிப்பட்ட விஷயமா தானே. நான் நடக்கக்கூடாதுன்னு சொல்லலையம்மா, நீங்க ஏன் என்னை சண்டைக்கு இழுக்கிறீங்க? திருமணம் செய்வது நடைமுறையில் உள்ளதுன்னு தான் நான் சொல்றேன். நீ நடப்பதே தப்புன்னு நான் சொல்றேன், நீங்க சொல்றீங்க. நான் அப்படி சொல்லலையே. நானும் அப்படி சொல்லல. இல்லை, நீங்கள் அப்படி தான் சொல்கிறீங்க. நானும் அப்படி சொல்ல. நீங்கள் இந்து மதத்தில் ஊறிய ஒரு கலாச்சார சீரழிவை அப்படியே நீங்கள் என்கிட்ட அப்ளை பண்ணுறீங்க. இந்து மதம் என்றாலே கலாச்சார சீரழிவு. ஏழைவாழ கோயிலுக்கு போய் தாலி கட்ட முடியாது. எங்கே கட்டுவான்? கோயிலுக்கு வெளியில் 4 அடி தள்ளி தான் கட்ட முடியும். இப்போ இருக்கிற கோவில்ல கல்யாணம் நடக்குது. இப்போ இருக்கிற கோவில்ல அப்போ கோவில் இந்துக்களுக்கு கல்யாணம் நடக்கல. அப்போ ஏன் மேல்வாதி கிராமத்தில் உள்ள விட மாட்டேங்கிறீங்க? மேல்வாதி கிராமத்தில் ஏமா உள்ள விட மாட்டேங்கிறீங்க? ஏன் அது கோயில் தானே, எல்லாம் மனுஷன் தானே. இனிமே டவுன் சவுத்ல அந்த ஜாதி பிரச்சனை எப்போ டவுன் சவுத்ல சண்டை வருது? சாதி இன்னும் ஒழிக்கப்படவில்லை. சாதி இன்னும் ஒழிக்கப்படவில்லை. பிசிஆர் சட்டத்துக்கான தேவை இருந்து கொண்டே இருக்கிறது. இது என்னைக்கு இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் ஒழிக்கப்படுகிறதோ, கிறிஸ்துவ மதத்தில், முஸ்லீம் மதத்தில் எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது. இந்து மதம் என்றாலே ஏற்றத்தாழ்வுகளோடு உள்ள மதம் தான். எந்த முஸ்லீமும் எந்த கிறிஸ்தவனா உள் முரண்பாடோடு ரத்தம் சிந்துவதே இல்லை. ஃபைன் சார், இப்போ அதை பத்தி பேசணும்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து சினிமாலேருந்து பொலிட்டிக்கலுக்கு கடைசியா ஒரு கேள்வியோட முடிச்சுது. அல்லு அர்ஜுன் அவர்கள் வந்து இப்போ அரெஸ்ட் ஆயிருக்கிற ஒரு விஷயம் எவ்வளவு பரபரப்பா பேசப்பட்டிருக்குன்றது உங்களுக்கு தெரியும்ல சார். ஸோ அல்லு அர்ஜுன் வந்து முறைப்படி நான் அவர் ஆல்ரெடி கொடுத்துருக்காரு, நான் இந்த மாதிரி வரப்போறேன் அப்படின்னு. ஆனா அவர் சொல்லாம தான் அவர் வந்துட்டாரு. அதனால வந்து போலீஸ் செக்யூரிட்டி பலப்படுத்த முடியல. அதனால ஒரு பொண்ணு, ஒரு லேடி வந்து அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்றது. ஆனா இப்போ வந்து இது ரொம்ப அரசியலா பார்க்கப்படுது. அவருக்கு எப்படி உடனே வந்து அரெஸ்ட் பண்ணி உடனே பெயில் கொடுத்து உடனே வெளில வந்துட்டாருன்னு சார் இதுல இவ்வளவு பொலிட்டிகல்ஸ் வருது? இல்ல யாரை ஃப்ரேம் பண்ண பார்க்கறாங்க? அதாவது சட்டம் தன்னுடைய கடமையை செய்திருக்கு. அல்லு அர்ஜுனாவை கைது செஞ்சிருக்கு. அல்லு அர்ஜுனா பல கோடி வருமான வரி கட்டுறவர். அவருக்கு
கைது வாரண்டை பிறப்பித்த முதல் தரம் ஃபஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டை பெயில் கொடுக்கலாம், அவருக்கு அதிகாரம் இருக்குது. முதல் தர மேஜிஸ்ட்ரேட்டை அவருக்கு பிணை கொடுக்கலாம், அவருக்கு அதிகாரம் இருக்குது. அதன் அடிப்படையில் அவருக்கு பிணை கொடுத்துருக்காங்க. இது அல்லு அர்ஜுனா என்பவர் ஒரு திரைப்பட பிரபலம். இதனால இது சோஷியல் மீடியாவில் செய்திகள் ஆக்கப்படுது. அது செய்தி ஆகிறத விட உடனே அரெஸ்ட்டு, உடனே வந்து ரிலீஸு, உடனே வந்து ஒரு பெயிலுன்ற போது இதில் என்ன பெரிய வந்து யார் இவரை வந்து சனாதனத்தை வந்து சப்போர்ட் பண்ணுறவர், அதனால காங்கிரஸ் இவரை ஃப்ரேம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஒரு சினிமா விஷயத்தை இவ்வளோ அரசியல் பண்ணுறதுக்கான காரணம் என்னன்றது தான் இங்கே கேள்வியாக. இல்லைம்மா, இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அரசியல் தான். சினிமா விஷயம் கூட எல்லா அரசியல் தான். சினிமா வேறு அரசியல் வேறு இல்லையே. முதலமைச்சரே சினிமா திரையில் தானே தேடுறான். திரை திறந்த உடனேயுமே சினிமா அங்கே தான் தேடுறான். கடலூரில் ஒருத்தன் விஜய் முன்னாடி திருமணம் பண்ணணும்னு விரும்பினான். விஜய் பனையூர்லேருந்து வெளியே வரமாட்டேன்ட்டார். செக்யூரிட்டி கூட பார்க்க முடியல. நேராக கடலூரில் போய் விஜய் படம் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆகும்போது விஜய் வந்தோடனே பொண்டாட்டி கூடி தாலியை கட்டுறான். தாலியை கட்டிட்டு விஜய் மாதிரியே குழந்தை பிறக்கணும் முடிவு பண்ணி அடுத்த வேலைக்கு போகிறான். இப்படி நடக்குதே இந்த நாட்டில். அப்போது மூடர்களும் முட்டாள்களும் திரைப்பட உலகத்தை நம்பி தன்னை அழித்து கொள்ளுகிற ஒரு பெரும் போக்கு உள்ள ஒரு நாடு நம்ம தமிழ்நாடு, ஆந்திரா. சார், ஆந்திராவுக்கும் தமிழ்நாடு மட்டும்தான் இந்த மாதிரி, ஆனால் கர்நாடகாலையும் கேரளாலையும் அந்த மாதிரி இல்லைன்றீங்களா? 100% இல்லை, 1000% இல்லை. கர்நாடகாலையும் கேரளா இல்லை இல்லை. நீங்கள் அரசியல் எந்த சினிமாக்காரன் அரசியலை தீர்மானிக்க முடியாது. ஆனால் இங்கே மட்டும்தான். இங்கே மட்டும் நீங்கள் மக்கள்கிட்ட அரசியல் போய் சேராதனுடைய விளைவு சினிமாவும் குப்பையான ஆன்மீகமும் போய் சேருது. இது ரெண்டும் தான் இவர்களை பாருங்கள். நித்யானந்தா ரஞ்சிதா இதுக்கு பிரதமராகியிருக்காரு. ஆமாம், கைலாசாவுடைய பிரதமர் யார் தெரியுமா? ரஞ்சிதா. ரஞ்சிதா என்ற ஆந்திராவை சேர்ந்த ஸ்ரீவள்ளி. கோஸ்டரிகா தீவில் கைலாசா நாட்டுக்கு பிரதமர் யார்? இங்கே நம்ம ஊரில் டான்ஸ் ஆடிட்டு இருந்த குத்துப்பாட்டு போட்டிருந்த ரஞ்சிதா. அந்த கைலாசா ஒரு நாடை நீங்கள் யூஎன்லேயே சேர்த்துருவீங்க போல இருக்கு. இல்லை, சேர்த்து தாமா அந்த அம்மா பிரதமர் ஆயிடுச்சுமா. பிரதமர் ஆமாம், அதிபர் நித்யானந்தா, பிரதமர் ரஞ்சிதா. இந்த நாட்டை எங்கே போய் சொல்லுவது? இதுதான் தமிழ்நாடு. ஆன்மீகம் இப்படி தான் இருக்குது. இந்த பக்கம் பிரேமானந்தா, இந்த பக்கம் நித்யானந்தா, இங்கே ஜக்கி. இப்படி ஆன்மீகம் பூரா இப்படி அசிங்கமாக இருக்குது. அரசியல் பூரா திரிஷாவும் விஜயும் சார்ட்டர் ஃப்ளைட்டில் போகிறாங்க. யார் கல்யாணத்துக்கு? கோவாவில். அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் சார், ஒரு ஃப்ரெண்ட்ஸாக கூட போக. நான் தப்பாக சொல்லியம்மா. ஏமா எடுத்து கொடுக்குறீங்க? நான் தப்பாகவே சொல்லியம்மா. சார்ட்டர் ஃப்ளைட்டில் சார்ட் பண்ணிகிட்டே போகிறாங்கன்னு சொல்கிறேன். வேற நான் என்ன சொல்கிறேன்? ஏமா பெரிய டிஆர் நீங்க ரைமிங்கா தான் சொல்வீங்க. சார்ட்டர்ட் ஃப்ளைட்ல சாட்ன்னு இதெல்லாம் கட் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து எங்களை தான் திட்டுவாங்க சார். உண்மை தரமா சொல்றோம். இதுக்கு திட்டுறாங்க சார். உண்மை கசப்பா தான் இருக்கும். இல்லம்மா, வேப்பங்காய், வேப்ப இலை, வேப்பம் கொழுந்து அனைத்து நோயும் குணமாக்கும். ஆனா எப்படி இருக்கும்? கசப்பாக தான் இருக்கும். உண்மை கசப்பாக தான் இருக்கும். சரி, இப்போ அங்கே இருக்கிற நடிகர்கள்லாம் வந்து சிரஞ்சீவி அவர்கள் ஆகட்டும் சரி, இல்லை இந்த மாதிரி அல்லு அர்ஜுன், என்டிஆர், இவங்க எல்லாருமே வந்து 1 கோடி ரூபாய் வந்து ஏதாவது ஒரு விஷயம்னா கொடுக்குற மாதிரியும், இங்கே இருக்கிற நடிகர்கள்லாம் மௌனம் சாதிக்கிற மாதிரியும் இப்போ சமூக வலைதளத்தில் அது பேசப்படுது. இதுக்கு என்ன சார் காரணம்? அங்கே பூரா அறிவாளியாக இருக்கான், அவன் பூரா நக்சலைட்டாக இருக்கான், அவன் பூரா தீவிரவாதியாக இருக்கான், மக்களுக்காக போராடுறான், கார்பரேட்டை விரட்டி விடுறான். இங்கே இப்போ வரைக்கும் இங்கே கொடுத்துருக்கிறது, நிதி கொடுத்துருக்கிறது யார் அப்படின்னா கார்த்திக் அவர்கள், அப்புறம் வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள். இவங்களும் 10 லட்சம் 15 லட்சம் தான் கொடுத்துருக்கிற மாதிரியும், மற்றவங்க யாருமே இங்கே கொடுக்காத மாதிரியும் இன்னைக்கு சமூக வலைதளத்தில் பேசப்படுது. ஒருவேளை அவங்க கொடுக்காத மறைமுகமாக செய்யறது வெளியில தெரியலையா சார்? ஆமாம்மா, அதாவது ரஜினி அவருடைய சொத்தை பூரா நாட்டுக்கு எழுதி வச்சிட்டார். அவருடைய இல்லைம்மா அப்படி அவரே அறிக்கை விட்டார். எப்போ ராகவேந்திர கலை மண்டபத்தை ட்ரஸ்ட்டு கொடுக்குறேன்னாரு. அப்புறம் நீங்கள் சொத்து வேண்டாம், ஒன்று வேண்டாம், நீங்களே அதை எடுத்துங்க, நான் இமயமலைக்கு போகிறேன், சன்னியாசியை போகிறேன்னாரு ரஜினி. இப்போ என்னென்னா இருக்கிற சொத்தையும் மக்களுக்கு கொடுத்துட்றாரு, இப்போ வர்ற சொத்தையும் மக்களுக்கு கொடுத்துட்றாரு.
10 பைசா தரமாட்டாருமா. உரைத்து போடுவதற்கு 1 பைசா கூட கொடுக்க மாட்டாரு. இவர்கள் தான் அந்த நாட்டில் சூப்பர் ஸ்டார். சார் இப்போ நிறைய சங்கம், ரஜினி அவர்கள் பேர்ல சங்கம்லாம் இருக்குல்ல சார், மக்கள் சங்கம், மக்களுக்கு உதவி பண்றதெல்லாம் வந்து நிறைய இடத்துல நம்ம பாக்குறோமே, அப்ப அதெல்லாம் கூட பொய்ன்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? பொய்ன்னு இல்லம்மா, அதாம்மா அவருடைய பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை அநாத ஆசிரமத்துக்கு எழுதி வச்சிட்டாருமா. எம்ஜிஆர் எழுதி வச்சதை போல காது கேளாதால் பள்ளி, கண் தெரியாத பள்ளி, வாய் பேச முடியாத பள்ளிக்கு ரஜினியுடைய சொத்துக்கள் பூரா அநாதை ஆசிரமங்களுக்கு எழுதி வைக்கப்பட்டது. ஒரு வாத செய்தி வருமா? ஆமாம், நாளை வரும் என்பதுதான். நாளை நாளை நாளை. நீங்க வந்து அரசியல் பிரமுகர் இல்லையா, எல்லாருக்கும் வந்து நீங்க இந்த மாதிரி இது நடந்துரும் அது நடந்துரும் அப்படின்னு ஒரு ஜோசியர் மாதிரி நீங்க சொல்றீங்களா? இப்போ 2025 வரப்போகுது. 2025 எப்படி இருக்க போகுதுன்றத மக்களுக்கு இல்லாம நடிகர் நடிகைகளுக்கு தான் நீங்க எல்லாருக்கும் சொல்றீங்களா, இது நடந்துரும் அது நடந்துரும். எங்க எல்லா நடிகர்கள் நடிகைகளுக்கும் 2025 எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. நான் ஜோசியக்காரன் இல்லை. ஏன்னா இப்போ நிறைய பேர் அந்த மாதிரிலாம் யாருமே யோசிச்சிருக்க கூட முடியாது பாண்டியன் சார். வந்து அதாவது தந்தை பெரியார் தான் சொல்லுவார், முட்டாள்கள் ஓட்டு போடுகிறார்கள், அயோக்கியர்கள் ஆட்சிக்கு போகிறார்கள். இதை தந்தை பெரியார் சொல்லுவார். நான் அரசியல் என்பது ஆன்மீகம் கலந்து விட்டது, ஆன்மீகத்தில் அரசியல் கலந்து விட்டது. இரண்டுமே மிகப்பெரிய அயோக்கியத்தனமாக மாறிவிட்டது. இந்த 25ல் திமுக ஆட்சியில் மக்கள் இன்னும் பல வெள்ளம் வந்து வெள்ளத்தில் மக்கள் பூரா திருவண்ணாமலையில் பாலம் அடிச்சுட்டு போனதை போல. நல்லதா சொல்லுங்க சார், நல்லதா சொல்லுங்க. இதாம்மா நல்லது. இது இப்படியா? இதை விட நல்லது எவ்வளவுமே சொல்ல முடியாது. நீங்க வந்து ஆட்சி சொல்ல வேண்டாம், சினிமா சொல்லுங்க. சினிமாவை பொறுத்த வரைக்கும் ரஜினி இன்னும் 4 படம் நடிப்பார், விஜய் இன்னும் 4 படம் நடிப்பார். என்ன இப்ப ரஜினி படத்துல அவர் வந்து உங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும்னு உங்களுக்கு ஏதாவது? கமல் இன்னும் 4 படம். நான் சினிமாவே பார்க்கறது இல்லையே, சினிமாவே பார்க்கறது இல்லை. நீங்க அப்படி சொல்லலாம், தமன்னாவோட ரசிகராச்சே நீங்க. இல்லம்மா, அந்த காவாலா படத்துக்காக மட்டும், பாட்டுக்காக மட்டும் போனேன். என்னதான் இப்போ இருக்குது அந்த லியோ படத்தில், ஜெயிலர் படத்தில் ரஜினி என்னதான் சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கறக்காக தான் நான் போனேன். அவரால் நடக்க முடியல, உட்கார முடியல, கண்ணாடியவே கழட்ட முடியல. ஜெயிலர் படம் அதுக்கு போனீங்க. ஆனால் நீங்கள் ஜெயிலர் படத்தை பற்றி ஒரு இடத்துல விமர்சனம் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. இதோட 4வது வாட்டி தமன்னாவோட அவரை பற்றி தான் பேசிட்டு இருக்கீங்க. தமன்னா நாடே பார்க்குது. இப்போ செல்போன் அது எதை தட்டினாலும் அதான் காவாலா துணி எப்படா கலந்து விடுவதுன்னு பார்க்குறான் எல்லா பையில. நான் அப்படியெல்லாம் பார்க்கல. கலந்து வந்துருமேன்னு முடிச்சு போட்டு கட்ட முடியுமான்னு பார்க்குறேன். இந்த சமூகத்தை முடிச்சு போட்டு கட்ட முடியுமான்னு இந்த சமூகத்தை பார்க்குறேன். அவ்வளோ பயிலும் சினிமா. நீங்கள் செல்ஃபோனை திருப்புனா ஷார்ட்ஸாக இருக்கட்டும், நோட்ஸாக இருக்கட்டும், சினிமா தாம்மா வருது. அரசியலே வரல. அரசியல் வர வேண்டிய அத்துணை இணையதளங்களும் எங்கே போயிட்டான்? சினிமா பக்கம் போயிட்டான். அப்போது சினிமா என்பது இந்த மக்களை மூடர்களாக்குது, முட்டாளாக்குது, அவர்களை யோசிக்க விடாமல் பண்ணுது. இதிலிருந்து எப்படி மீட்டெடுப்பது என்பது தான் இப்போ இந்த சமூகத்துக்கு இருக்கக்கூடிய தலையாய பிரச்சனை 25ல். இவ்வளோ நேரம் எங்களை வந்து உண்மையாகவே நீங்கள் நல்லா என்டர்டெயின் பண்ணுறீங்க பாண்டியன் சார். எங்கள் எல்லாருக்குமே வந்து உங்களோட பேசுறது உண்மையாகவே மக்களும் கண்டிப்பாக ரசிச்சிருப்பாங்க நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.